2025 ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 2025 අප්‍රේල් මාසේ 27 වෙනි ඉරුදින. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. ஆமென். ආමෙන්. மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. මාසේ අවසාන ඉරුදිනය. ஏப்ரல் இந்த மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை. ඒප්‍රේල් මාසේ මේ දවසේ අන්තිම සතිය. நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் இருதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். මම කියන්නව සෑම වචනයක්ම අදවතේ තබා ගන්න. எப்பொழுதும் நாங்கள் தேவனுடைய யுத்தத்தை பார்க்க விரும்புகிறவர்கள். හැම විටම අපි දෙවියන් වහන්සේගේ යුද්ධය දකින්න ප්‍රිය වෙන අය. ஆமென். ආමෙන්. எப்பொழுதும் தேவன் வழக்காடுகிறதை விரும்புகிறவர்கள். හැම මොහොතෙම දෙවියන් වහන්සේ නඩු අසන්නන් ලෙස අපි ප්‍රිය වෙනවා. எப்பொழுது நாங்கள் தேவனுடைய விசேஷித்த கவனம் எங்கள் மேல் இருக்கிறதை உணர்கிறவர்கள். අපි දෙවියන් වහන්සේගේ විශේෂ අවධානය අප මත තිබෙන කාරණාව අපි දැන සිටිනවා. ஆனால் නමුත් தேவப்பிள்ளை இன்றைய நாளுடைய தலைப்பு இதுதான். දේව දරුවනේ අද දවසේ මාර්තුකාව මෙයයි. குழப்ப நிலை. අවුල් සාගත ජීවිතය. நல்லா கேளுங்க, குழப்பமான நிலை. අවුල් සාගත වාතාවරණය. தேவன் குழப்பமான நிலையிலே விசேஷித்த கவனத்தை செலுத்துகிற தேவன். අවුල් සාගත මොහොතේදී දෙවියන් වහන්සේ විශේෂයෙන් අවධානය යොමු කරන දෙවියන් වහන්සේ. ஆமென். ආමෙන්. பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. පොළව ඉස්ව පාළුව තිබුණා. ஒழுங்கின்மை வெறுமையாய் இருந்தது. ඒක නිසි පිළිවෙලක් තිබෙන ඉස්ව තිබුණා. தேவனுடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ සැරිසරුවා. அப்படியா என்றால் குழப்ப நிலையிலே தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறது தான் எங்களுடைய வாழ்க்கையில மகிமை இருக்கிறது. අපගේ අවුල් සාගත මොහොතේදී ආත්මයන් වහන්සේ සැරිසරන කාරණාව තමයි අපගේ ජීවිතේ මහිමාන්ත ජීවිතය. ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. குழப்ப நிலைக்கு தேவன் காரணமா, நீ காரணமா, உன் குடும்பம் காரணமா, அல்லது உன்னுடைய மனநிலை காரணமா என்பதை நீ கண்டு கொள்ள வேண்டிய காலம். අවුල් සාගත ජීවිතේට දෙවියන් වහන්සේ හේතුවද නැත්නම් ඔබ ජීවිතයද නැත්නම් ඔබ තුල තියෙන ආකල්පයේ හේතුවද? சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. சகோதரன் குழப்பம் அடைஞ்சிட்டார். මම පොඩ්ඩක් අවුල් වුණා. நல்லா கேளுங்க. முதல்ல சவால் குழப்பத்துக்கு காரணம் අවුල් සාගතට හේතුව தேவன் அனுமதித்த காரியமா, நீயா, உன் குடும்பமா, என்ன நடந்தது? දෙවියන් වහන්සේද දෙවියන් වහන්සේ අනුමත කරපු කාරණාද ඔබගේ පවුලද කුමක්ද සිදු වුනේ? இதை கண்டு கொள்ளுங்கள் நீங்கள். මේක දැක ගන්න ඔබ. ஆண்டவர் குழப்ப நிலைக்கு அவர் செய்ய நினைத்ததும் தடைப்படாது. குழப்பத்துக்கான காரணங்கள் நீ செய்ய நினைச்சதும் தடைப்படாமல் இருக்கலாம். අවුල් සාගත මොහොතේදී දෙවියන් වහන්සේ ඉටු කර යුතු කාරණාවට බාධාවක් වන්නේ නැහැ. අවුල් සාගත මොහොතේදී ඔබ කර යුතු කාරණාවට බාධාවක් ඉටවන්නේ නැහැ. தேவன் விசேஷித்த விதமாய் கவனம் செலுத்துகிறது. දෙවියන් වහන්සේ විශේෂ ලෙස අවධානය යොමු කරනවා. நாங்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 4வது வார்த்தையிலிருந்து வாசிப்போம். උත්පත්ති 11 වෙනි පරිච්ඡේදය 4 වෙනි පදයේ සිට කියමු. பின்னும் அவர்கள் நாம் பூமியெங்கும் சிதறிப் போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தை கேட்டுக்கொள்ளுங்க. நாம் අපි நமக்கு, අපට நல்லா கேளுங்க, நாம் අපි நமக்கு අපට வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேரும் கேளுங்க, நாம் நமக்கு பெயர் உண்டாக்க போகிறோம். අපි අපගේ නාම උසස් කරන්න යනවා. நாம் நமக்கு பெயர் உண்டாக்க போகிறோம். අපි අපේ නාමයක් ඇති කරන්න යනවා. நாம் අපි நமக்கு අපට பெயர் உண்டாக்க போகிறோம். අපගේ නාමයක් ඇති කරන්න යනවා. சொல்லுங்க ஆமென். කියන නාමයෙන්. உசாஸ்கரண்ட යනවා. நல்லா கவனிங்க. හොඳට අවධානය යොමු කරන්න. தேவனுடைய விசேஷித்த கவனம் இந்த இடத்துல இருந்தது. දෙවියන් වහන්සේගේ විශේෂිත අවධානයක් මේ ස්ථානයේ තිබුණා. ஒரு குழப்ப நிலையை தேவன் பார்த்தார். අවුල් සාගත මොහොතේ දෙවියන් වහන්සේ දැක්කා. இவளுடைய இந்த கூற்று அல்லது இவங்களுடைய மனப்பாங்கு அது என்னத்தை காண்பித்தது? தேவனுக்கு எதிராக செயல்படுவதை காண்பித்தது. මොවුන්ගේ කණ්ඩායම මොවුන්ගේ කල්පනාව දෙවියන් වහන්සේට විරුද්ධ වූ කාරණාවක් ඇති කරා. மனிதர்கள் முகத்தை பார்க்கலாம், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். මනුෂ්‍ය මූණ බලන්න පුළුවන්, නමුත් දෙවියන්
වහන්සේ හදවත දකිනවා. ஆமென். ஆமென். நம்முடைய நினைவுகளை அவர் பார்க்கிறார். අපගේ ආකල්ප උන්වහන්සේ දකිනවා. நம்முடைய எண்ணங்களை பார்க்கிறார். අපගේ ආකල්ප උන්වහන්සේ நம்முடைய දකිනවා. சிந்தையை பார்க்கிறார். අපගේ සිතුවිලි උන්වහන්සේ දකිනවා. பாவப்பட்ட மனிதன், பாவத்துக்கு விட்டு கொடுத்த மனித குலம் எப்பொழுதும் தேவனுக்கு எதிராக செயல்படத்தான் விரும்புகிறது. පාපයට වැටුණ මනුෂ්‍යයා පාපෙන් පිරිනන මනුකූලයේ හැම මොහොතම දෙවියන් වහන්සේට විරුද්ධව තමයි කල්පනා ஆனால் කරන්නේ. துக்ககரமானது என்ன? இன்றைக்கு நீதிமான்களாக்கப்பட்ட சபை, ஊழியக்காரர், மந்தைகள், ஜனங்கள் தேவனுக்கு குழப்பமாயிருக்கிறார்கள். අද දුක්බර වූ දෙයක් තමයි දෙවියන් වහන්සේගේ දරුවන් ඒ ඔවුන්ගේ එඬේරත්තේ ඔවුන්ගේ බැටළුවන් දෙවියන් වහන්සේට විරුද්ධව ஆனா සිටිනවා. தேவன் விசேஷித்த கவனம் அன்றைக்கு செலுத்தின தேவன் இன்றைக்கும் விசேஷித்த கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார். ආමෙන්. එදා දෙවියන් වහන්සේ විශේෂ අවධානය යොමු කරපු දෙවියන් වහන්සේ අදත් උන්වහන්සේ විශේෂ අවධානය යොමු சில කරනවා. நேரம் நாங்க பேசுகிற, செயல்படுகிற, கிரியை செய்கிற எந்த காரியமும் நாங்க செய்ய நினைச்சது தடைப்பட இல்லை, ஆகையால் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்று அர்த்தம் இல்லை. සමහරට අපි හිතන ක්‍රියාවන් එවිල්ලා බාධාවක් නොවන පිණිස අපි ක්‍රියාත්මක වෙනවා. නමුත් ආත්මයන් වහන්සේ අප සමග සිටිනවා කියන කාරණාව නෙවෙයි. நாங்க நினைச்சபடி செய்யறோம், අපි හිතුව ආකාරයට කරනවා. நினைச்சபடி வருகிறோம், හිතුන ආකාරයට එනවා. நினைச்சபடி இருக்கிறோம். හිතුන ආකාරයට සිටිනවා. இதெல்லாம் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம் இல்ல. මේ සියල්ල දෙවියන් වහන්සේ අප සමග සිටිනවා කියන එක කාරණාවක් නෙවෙයි. தேவன் மகிமைப்படுகிறார் என்ற அர்த்தமும் இல்லை. දෙවියන් වහන්සේ මහිමයට පත් වෙනවා කියන අර්ථයකුත් නෙවෙයි. நல்லா கவனிங்க, හොඳට අවධානය යොමු කරන්න. நாங்க நீதிமான்கள் என்பதை மறக்க கூடாது. අපි ධර්මිෂ්ඨයන් කියන කාරණාව අමතක නොකළ යුතුයි. நாங்கள் சிறுகணும், தேவன் பெருகணும். ආමෙන්. අපි කුඩා වෙනට දෙවියන් වහන්සේ එස වෙනටත් ஆமென். ආමෙන්. இந்த இடத்துல நாங்க ஸ்தோத்தரிக்கிறோம், මේ ඉස්සර ප්‍රශංසා කරනවා. ஜெபிக்கிறோம், යාඥා කරනවා. பாடி ஆராதிக்கிறோம். ගායමින් නමස්කාර කරනවා. தேவன் மகிமைப்பட, දෙවියන් වහන්සේ මහිමයට පත් වෙන தேவனுடைய පිණිස மகிமை எங்களுடைய வாழ்க்கையில விளங்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ මහිම අපේ ජීවිතය තුළ දැකිය යුතුයි. சில நேரம் நாங்க செய்யற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறதா, நாங்க அல்லது நான் இப்படித்தான், இதுதான், இப்படித்தான் செயல்படுவேன் என்று நாங்க தேவனுக்கு சவால் இடுகிறோமா? සමහරට අපි කරන කාරණාව තුළ දෙවියන් වහන්සේට මහිම ඇති කරනවද නැත්නම් නෑ මම කරන කාරණාව තුළ දෙවියන් වහන්සේට අභියෝගයක් ලක් කරනවද? சுயநலத்தை காண்பிக்கிறோமா? අපගේ මමත්වය පෙන්නනවද? தேவனுடைய திட்டத்தை செய்யறோமா? දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරනවද? தேவனுடைய நாமத்தை දෙවියන් மகிமைப்படுத்துகிறோமா? වහන්සේගේ නාමය මහිමයට පත් කරනවද? தேவன் இந்த பாபேலை குறித்து கொஞ்சம் கவனம் செலுத்தினார். දෙවියන් වහන්සේ මේ බාබෙල් කොත ගැන යම්කිසි අවධානයක් යොමු කරනවා. என்ன கவனம் செலுத்தினார்டா? මොනවාද අවධානය යොමු කරේ? மனுஷர் தாங்க செய்ய நினைக்கிறதெல்லாம் தடைப்படாதது என்று எண்ணுகிறார் என்பதை அவர் கண்டுட்டார். මේ මනුෂ්‍යයන් තමන් කරන කාරණාව බාධාවක් නොවනවා කියන කාරණාව උන්වහන්සේ දැක්කා. இது எங்களுக்கு ஆபத்துல கொண்டு வரும், මේක අපට දුක්බර වූ දෙයක් ලෙස இது ඇති எங்களுக்கு කරයි. வேதனையில கொண்டு මේක வரும், අපේ වේදනාවට පත් කරයි. இது எங்களுக்கு துக்கத்துல கொண்டு வரும். මේක කාරණාව අපට දුකක් ඇති කරයි. கேளுங்க, நீங்க எல்லாம் செய்ய நினைச்ச, பேசின, நடந்த, கடந்த எதுவும் தடைப்பட இல்லை. அதனால கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்ற அர்த்தம் இல்லை. ඔබ කල යුතු කාරණාවල් නිසියාකාර කරන්න අවස්ථාවක් ලැබුණා. දෙවියන් වහන්සේ ඔබ සමග ඉන්නවා. ඔබ දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරනවා කියන නිසා දෙවියන් වහන්සේ ඔබ සමග නැහැ. நாங்க பாடின பாடல்கள் உண்டு, අපි ගායපු ගීතිකාවන් තිබෙනවා. எல்லாம் பாடி முடிஞ்சு பிரசங்கத்தை கேட்கிறோம். සියලුම ගායනාවන් අවසන් කරලා දේශනාව අවසන් කරනවා. ஆராதனை முடிஞ்ச பிறகு නමස්කාරය අවසන් වූ පසුව நான் உன்னை பார்த்து கொண்டு தான் இருந்தேன், මම ඔබ බලාගෙන තමයි உன்னை හිටියේ. நான் அவமானப்படுத்துவேன், ඔබ මම අවමාන ලක් කරනවා. வெட்கப்படுத்துவேன். මම ලැජ්ජාවට පත් වෙනවා. ගාගෙන දත් මිටි කනවා. அப்படித்தான் வர்றது சேர்ச்சிக்கு. එහෙම තමයි සභාවට එන්නේ. நீங்க செய்ய நினைக்கிறது தடைப்பட இல்லை. ඔබ කරන්න යුතු කාරණා බාධාවක් උනේ නැහැ. இன்னொரு பக்கம் இருக்கு, තව පැත්තක් තිබෙනවා. தேவன் செய்ய நினைக்கிறதும் தடைப்படாமல் வரும். දෙවියන් වහන්සේ කර යුතු කාරණාවටත් බාධාවක් ඇතිවන්නේ உங்களுடைய නැහැ. மனுஷீகங்கள், ඔබගේ මනුෂ්‍යත්වය, உங்களுடைய சுயங்கள், ඔබගේ සුව කැමැත්ත, உண்மையில இந்த காரியம் என்னன்னா மனுஷர் தங்களுக்கு பெருமையை உண்டாக்கணும். ඇත්තට මේ කාරණා මොනවාද නම් මනුෂ්‍යයා තමාගේ උඩඟුකම නැත්තම් ඒ ඔවුන්ගේ උසස්කම පෙන්නනවා. தங்களுக்கு பெயரை உண்டாக்கணும். තමන්ගේ උසස් වීමක් ගැන උන් බලාපොරොත්තු වෙනවා. கேட்டுக்கொள்ளுங்க, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு சவாலிட எங்களால முடியாது. ආසත් පොළොවත් මවපු දෙවියන් වහන්සේට අභියෝග ලක් කරන්න අපට බෑ. நாங்க தான் வெட்கப்படுவோம். අපි තමයි ලැජ්ජාවට පත්වන්නේ. அதான் கவனிங்க, හොඳට අවධානය යොමු நாங்க කරන්න. செஞ்சு கொண்டிருக்க எல்லாம் தடைப்பட இல்லையா?
අපි කරන කාරණාවන් කිසිවකට බාධාවක් උනේ නැද්ද? தேவன் செய்ய நினைக்கிறது தடைப்படாது. දෙවියන් වහන්සේ කළ යුතු කාරණාවටත් බාධාවක් වන්නේ නැහැ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். தேவன் அமைதியா இருக்கிறார் என்றால் உண்ட விருப்பம் அல்லது நீ செய்யறதெல்லாம் தேவனோட கூட இருக்கிறான்னு அர்த்தம் இல்ல. දෙවියන් වහන්සේ නිශ්ශබ්ද වෙනවා කියන කාරණාව තුළ ඔබ කරන කාරණාව තුළ දෙවියන් වහන්සේ ඔබ සමග ඉන්නවා කියන හේතුවක් නෙවෙයි. தேவனுடைய அமைதி சில நேரம் நீ விழுங்கப்படுவ. දෙවියන් වහන්සේගේ නිශ්ශබ්දතාවය තුළ ඔබ වැටෙන්නට යනවා. வெட்டன நமை விழுங்கப்படுவ. ඔබ ගිල ගන්නට යනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். நீ விழுங்கப்படுவ. ඔබ ගිල ගන්නට යනවා. அனனியா சப்பிராளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? අනනියාගේ සපිරාස්ගේ ජීවිතය කොහමද තිබ්බේ? அனனியாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? අනනියාස්ගේ ජීවිතය කොහමද තිබ්බේ? அனனியாவுடைய ஓட்டம் எப்படி இருந்தது? අනනියාස්ගේ දිවීම කොහමද තිබ්බේ? தேவன் அமைதியா இருந்தார். දෙවියන් වහන්සේ නිශ්චලව சபை සිටියා. நடுவில் உலாவிக் கொண்டிருந்தார். සභාව මැද උන්වහන්සේ සැරිසැරුවා. நன்றா கவனிங்க. හොඳට අවධානය යොමු කරන්න. சபையே, நீதிமானே, ஊழியக்காரனே, விசுவாசியே, கவனம். සභාව ධර්මිෂ්ඨයේනේ ඇදිලිවන්තයේනේ ඔබ ප්‍රේසම් වන්න. குழப்பத்துக்குரியவர்களாய் வாழாதே. අවුල් සාගත ජීවිතයක් ගත කරන්න එපා. குழப்பத்துக்குரிய காரணங்களை கண்டுகொள். අවුල් සාගතට යුතු කාරණාවන් ඔබ අඳුනා ගන්න. கேட்டுக்கொள்ளுங்க. விசேஷமாக உன்னையும் காரணங்களாய் இருக்கிறதையும் கண்டுகொள். විශේෂයෙන් ඔබ තුළ දෙන කාරණාවන් ඔබ අඳුනා ගන්න. எல்லாவற்றிற்கும் நம் தேவனும் அவருடைய கிருபைதான் எங்களுக்கு பெருசு. සියල්ලට වැඩිය අපගේ දෙවියන් වහන්සේත් උන්වහන්සේගේ කරුණාව තමයි අපිට වටින්නේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையில பெரிதா இருக்கிறது. සියල්ලට ඊළින් උන්වහන්සේගේ කරුණාව අපගේ ජීවිතේ බොහෝ ලෙස තිබෙනවා. சில நேரம் நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, நாங்க நடந்து கொள்ற விதங்கள் எல்லாம் பெருமையை காண்பிக்கிறது. සමහරට අපගේ ඇසිරීම අපගේ ක්‍රියාවන් අපගේ කතාබහ ඔක්කොම අපිට උඩඟුකමක් ඇති කරගන්නවා. அவர்கள் என்ன செய்தார்கள்? நாங்க எங்களுக்குள்ள எங்கட பெயர் தேவன் எங்களுக்கு தேவையில்லை. ඔවුන් අපිටම කියලා ස්ථානයක් අපටම කියලා නාමයක් දෙවියන් වහන්සේ අපිට අවශ්‍ය නැහැ. தேவன் இப்ப தேவையில்லை எங்களுக்கு. දෙවියන් වහන්සේ දැන් අපිට අවශ්‍ය නැහැ. அனுபவம் இருக்கு, උන්ට අත්දැකීම තියෙනවා. புத்தி இருக்கு. උන්ට දැනුම තියෙනවා. எங்களுக்கு அனுபவம் இருக்கு, අපට අත්දැකීම තියෙනවා. புத்தி இருக்கு. අපට දැනුම තියෙනවා. எங்களுக்கு முடியும். අපිට පුළුවන්. கிறிஸ்தவர்கள் அப்படி நினைக்க இயலாது. ක්‍රිස්තුනුවන් ඒ ලෙස හිතන්නට බෑ. தேவனுடைய கிருபை தான் எங்களுக்கு பெருசு. ආමෙන්. දෙවියන් වහන්සේගේ கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய கிருபை தான் எங்களுக்கு பெருசு. දෙවියන් වහන්සේගේ කරුණාව තමයි தேவனுடைய கிருபை தான் எங்களுக்கு நல்லது. දෙවියන් වහන්සේගේ කරුණාව තමයි අපට යාපා. தேவனுடைய கிருபை தான் எங்களோட வாழ்க்கையில மாறாதது. දෙවියන් වහන්සේගේ කරුණාව තමයි අපගේ ජීවිතේ නොනස් சில වන්නේ. நேரம் அந்த பெருமை සමහරේ උඩඟුකම அதன் விளைவு என்ன தெரியுமா? தேவனுடைய கிருபையை அசட்டை பண்றோம். ඒකේ ප්‍රතිඵලය මොනවද දන්නද? දෙවියන් වහන්සේගේ කරුණාව සුළු කරනවා. எங்களோட சொந்த முயற்சியை காண்பிக்கிறோம். අපගේ සුව හැකියාවන් පෙන්නනවා. நாங்க பலவீனனாக வீழ்ந்து போன நிலையில விண்ணகத்தை அடையலாம்னு நினைக்கிறோம். අපි දුබලයන් ලෙස අපි වැටෙන මොහොතේ අපි ඊළ ආකාශයේ ජයග්‍රහණය තරණය කරන්න පුළුවන් කියලා හිතනවා. நீங்க செய்ய நினைச்சது தடப்படாம என்னெல்லாம் பேசுனீங்க, என்னெல்லாம் செஞ்சீங்க, எப்படி எல்லாம் வாழ்ந்தீங்கன்றதுக்காக கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்னால நீங்க குழப்பத்துக்குரியவர்களா இருக்கிறீர்கள். ඔබ කළ යුතු කාරණාවන් ඔබ කරපු දේවල් වලට බාධාවක් නොවන නිසා දෙවියන් වහන්සේ ඔබ තුල සිටිනවා නොවේ. சாதாரணமாக தேசத்துல நடக்கிற காரியங்களை பாருங்க. සාමාන්‍යයෙන් දේශයේ සිදුවෙන කාරණාවන් බලන්න. உலகத்துல நடக்கிற காரியங்களை ලෝකයේ பாருங்க. සිදුවෙන කාරණාවන් බලන්න. அவங்க நினைத்தது எதுவும் தடப்படாத மாதிரி இருக்கு. ඔවුන් හිතපු කාරණාවන් කිසිවක් බාධා නොවන ප්‍රකාරයට තිබුණා. ஆனா தேவன் என்று ஒருவர் இருக்கிறார். ආමේන්. නමුත් දෙවියන් වහන්සේ කියන කෙනෙක් சொல்லுங்க සිටිනවා. ஆமென். ආමේන්. தேவன் தான் அவருடைய சுய ரத்தத்தினால சபையை சம்பாதித்த தேவன். දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ රුධිරයෙන් උන්වහන්සේ සභාව මිලදී ගත්තා. சில நேரங்கள்ல நாம இதெல்லாம் மறந்து போய்விடுகிறோம். සමහර විට අපි මේ කාරණාවන් අමතක කරනවා. வீழ்ந்து போன நிலையில, பெருமை எங்கட வாழ்க்கையில மேலோங்குற நிலையில, கிருபை அசட்டை பண்ணுகிற நிலையில நாங்க எங்கட சுய புத்தியில ஓடிக்கொண்டிருக்கிறோம். අපි වැටුණ මොහොතේදී අපගේ ආංකාරකම් එළියට එන මොහොතේදී උන්වහන්සේගේ කරුණාව අපි සුළු කරමින් සිටිනවා. சபை என்று சொன்னால் அவர்கள் அவருடைய ராஜ்யம் அடையும் வரைக்கும் அவருடைய கிருபை தான் அவங்களுக்கு மேலோங்கி ආමෙන්. இருக்கிறது. සභාව කියන්නේ උන්වහන්සේගේ රාජ්‍යයේ කාරණාව ලබා ගන්න පිණිස උන්වහන්සේගේ කරුණාව අපට සෑහෙනවා. உங்களை நீங்க சோதிச்சு பாருங்க. ඔබ ඔබ පරීක්ෂා කරමින් බලන්න. குழப்ப நிலை ஏன்? අවුල් සාගත தත්ත්වයයි. குழப்பத்துக்கு காரணம் என்ன? අවුල් සාගතයට හේතුව நீங்க කුමක්ද? நேரா நடக்கிறீங்களா? ඔබ නිසියාකාර කෙලින් ඇවිදිනවද? நேராக வாழ்றீங்களா? ඔබ කෙලින් ජීවිතයක් ගත කරනවද? தேவனுடைய பார்வையில நீங்க எப்படி இருக்கிறீங்க? දෙවියන්
දෙවියන් වහන්සේගේ බැල්ම තුල ඔබ කොහොමද ඉන්නේ? நீங்க தேவனுடைய பார்வையில எப்படி நடக்கிறீங்க? ඔබ දෙවියන් වහන්සේගේ බැල්ම තුල කොහොමද ඇසිරෙන්නේ? எதையும் தேவனுக்கு மறைத்து வாழ முடியுமா? කිසිවක් දෙවියන් වහන්සේට සංගවා ජීවත් වෙන්න පුළුවන්ද? வாசிங்க பிரதர். பின்னும் அவர்கள் நாம் பூமி மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் கேளுங்க. நமக்கு ஒரு நகரத்தையும் வான மட்டும் அப்படி என்றா எங்கட முயற்சியில எந்த பலத்தில என் ஞானத்தில முடியாது. අපේ නුවරක්ද ආස දක්වා අපි ගමන් කරමු. නමුත් අපගේ හැකියාව, අපගේ ක්‍රියාවන්, අපගේ බලය කිසිවක් බෑ. ஒரு நான் வேதாம பாடசாலை படிச்சு கொண்டிருந்த நேரம் මම බයිබල් විද්‍යාලය ඉගෙන ගන්න මොහොතේදී எங்கட வகுப்புல ஒரு டிபேட் நடந்தது. අපගේ පන්තියේ යම්කිසි වාද විවාදයක් ඇති වුණා. வேத படிப்பு உண்டு. ඒ දේව වචන අනුකූලව. நான் எப்பவும் கதைக்கிறத பார்த்து கொண்டே இருப்பேன். මම හැම මොහොතෙම කතා කරන කාරණාවන් අසා සිටිනවා, බලා සිටිනවා. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, ඔවුන් මොනවද ප්‍රකාශ කරේ? நாங்க எந்த நிலையிலிருந்து இப்ப தாழ்ந்து தான் படிக்கிறோம் வேதத்தை. අපි මේ වාතාවරණය ඉඳලා යටත් වෙමින් අපි දෙවියන් වහන්සේගේ වචනය ඉගෙන ගන්නවා. அப்ப நான் கேட்டேன், நீங்க எந்த நிலை? நீங்க யூதனான்னு கேட்டேன். මම ඇහුවා ඔබ කොයිද? ඔබ යුදද? இயேசுட மரியாதை ரிலேஷன் ஆண்டு ඔබේ මරියාගේ ඥාතියෙක්ද? அல்லது ஆபிரகாமோட சொந்தக்கார ஆக்கலான்னு கேட்டேன். නැත්නම් ආබ්‍රහාම්ගේ නෑදෑයිතු මිතුරන්ද කියලා ඇහුවා. நீர் எப்படி பேசுவீர் இப்படி? ඔබ කොහොමද මේව කතා කරන්න இத்தனை පුළුවන්? வகுப்புல உள்ளவர்கள் இருக்கிறாங்க. ඔබ මේ පන්තියේ කී දෙනෙක් ඉන්නවද? சார் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க அவர் பேசின விதத்தை. සර් බලන්න ඔබ කතා කරන විලාසය. நாங்க இப்படிப்பட்ட மக்கள், நாங்க தாழ்த்தி தான் இங்க வந்திருக்கோம். අපි මෙච්චර අය අපි මෙවැනි ආකාර මනුෂ්‍යයන් අපි යටත් කරමින් තමයි අපි ඇවිත් நான் ඉන්නේ. கேட்டேன், நான் இங்க இருந்து வந்திருக்கேன். එතන මම කොයි ඉඳලාද ආවේ? இல்ல நீர் அப்படி பேசாதே மணி. නෑ ඔබ එහෙම කතා කරන්න එපා කියලා කිව්වා. நான் சொன்னா அப்படித்தான் நான் මම பேசுவேன். කිව්වා එහෙම තමයි මම කතා කරන්නේ. நான் பேசுறத பிடிப்பேன். මම කතා කරන කාරණාව නල්ල என்ன ගන්නවා. பேசுறாங்க எதை பேசுறாங்கன்னு வச்சு அந்த முள்ள சாப்பிட வைப்பேன். මොනවද කතා කරන්නේ, කොහොමද කතා කරන්නේ කියලා බලමින් මේ කටුව නැවත උන්ට කවනවා. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට සවන් දෙන්න. அப்ப இப்படி பேசும்போது මේම කතා කරන මොහොතේදී நான் சொன்ன நீங்க படிக்க தகுதி இல்லாத ஒருவர் நீங்க. මම කිව්වා ඔබ ඉගෙන ගන්න සුදුසුකමක් නැහැ. ஏன் தெரியுமா? அப்பதான் அந்த உள்ளுக்குள்ளதை எடுக்கலாம் எனக்கு. එතකොට තමයි ඔගේ ඇතුළේ තියෙන කාරණාව එළියට ගන්න அப்படி පුළුවන්. என்றால் நான் இந்த படிப்பை நான் தொடர மாட்டேன்னு போறாங்க. එහෙමනම් මම මේ අධ්‍යාපනය නොකඩවා කරන්නේ නැහැ කියලා ඔය කියා. அவங்க இன்னும் திருந்தவும் இல்ல, உணரவும் இல்ல, மனம் திரும்பவும் இல்ல, பெருமையில இருந்து வெளியே வரவும் இல்ல. ඔවුන් ඇදුනේත් නැහැ, ඔවුන් ඉගෙන ගත්තේත් නැහැ, පසුතැවිලි වුණේත් නැහැ, උඩංගුකමෙන් එළියට ආවෙත් அப்ப නැහැ. சார் சொன்னா, ஜார்ஜ் சரி சரி விட்டுடுங்கண்டு. එතන ගුරුවරයා කිව්වා ජෝර්ජ් ඔබ ඒක අතහැරලා දාන්න. நான் சொன்ன எப்படி விடுறது? මම කොහොමද අතාරින්නේ? நீங்களும் அதுக்கு ஒத்தா பேசுறீங்க. ඔබත් ඒකට එකතු වෙලා කතා කරනවා. கதா கர்ணவத அப்படி இருக்காரு. සර් එහෙම ඉන්නවා. ஒரு விவாதமா போயிட்டு, මේක වාද විවාදයක් ලෙස ගියා. குழப்பமா போயிட்டு අවුල් සාගතයක් වුණා. என்ன செய்யறது? මොනවද කරන්නේ? நான் சொன்ன பேசின வார்த்தையிலிருந்து இறங்கி வா. මම කිව්වා ඔබ කතා කරපු ස්ථලයෙන් වැළලා එන්න. எல்லாரும் தனித்துவமானவர்கள், தேவனுடைய சாயலுடையவர்கள். හැමෝටම පෞරුෂත්වයක් තියෙනවා, දෙවියන් වහන්සේගේ ස්වරූපය අය. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். එන ආමෙන්. எல்லாரும் தேவ சாயலுடையவர்கள். හැමෝම දෙවියන් වහන්සේගේ ස්වරූපය අය. இப்ப நீதிமான்கள், දැන් ධර්මිෂ්ඨයන්. இப்ப ராஜாக்கள், ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதிகள். දැන් රජවරු, පූජකවරු, සුද්ධ වූ කණ්ඩායම. ஆனா நாங்க சுய புத்தியில சுயமாக எங்கட விருப்பத்தின்படி நடக்கிறது, அது செய்ய நினைச்சது தடைப்படாத மாதிரி இருக்கலாம். අපගේ සුව බුද්ධියෙන් අපි කරන්න හිතපු කාරණාවල් වලට බාධාවක් නොවෙන්නට පුළුවන්. ஆனா தேவன் செய்ய நினைக்கிறதும் ஒரு நாளும் தடைப்படாது. ආමෙන්. නමුත් දෙවියන් වහන්සේ කළ යුතු කාරණාවල් වලට බාධාවක් වෙන්නේ නැහැ කිසි කලක. ஆமென். ආමෙන්. சிலர் கேட்டுக்கொள்ளுங்க, மன்னிச்சுக்கொள்ளுங்க சொல்ற வார்த்தையே, சிலர் பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழும். මට මේ කාරණාව සමාව දෙන්න. නම් සමහර කට්ටිය වෙලා ණයට ඉසමෙන් වගේ මාළු වගේ වල්ගේ වගේ. என்ன மன்னிச்சுக்கொள்ளுங்க. මට සමාව වෙන්න. சிலர் பாம்புக்கு தலை மீனுக்கு வால். සමහර අය ණයට ඉසක් මෙන් වලිගයට මාළුවා මෙන්. நாங்க நீதிமான்கள், අපි ධර්මිෂ්ඨයන්. நாங்க பரிசுத்தம், අපි සුද්ධවන්තයන්. நாங்க உண்மை. අපි සැබෑ. இல்ல, நே. நீதான் மாறணும். ඔබ තමයි වෙනස් විය நீ යුතුයි. நடந்து கொள்ளுகிற, நீ பேசுகிற உன்னுடைய கிரியைக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு பதில் இருக்கிறது. ඔබ ඇසිරෙන විදිහ, ඔබ කතා කරන විදිය දෙවියන් වහන්සේ තුලින් යම්කිසි පිළිතුරක් තිබෙනවා. எங்களால ஒன்றுமே முடியாது. අපිට කිසිවක් කරන්න බෑ. ஆமென். ආමෙන්. எல்லாத்துலயும் ஒரு வேதனை வரும், காயம் வரும், இழப்பு வரும்,
அது பாவத்தின் மேல் பாவத்துக்கு எங்களை கொண்டு போய்விடும். සියල්ල තුල වේදනාවක් තුවාලයක් ඇතෙන එක පාපය කරා අපි රැගෙන ஆனா தேவன் பரிசுத்தராயிருக்கிறார். ආමෙන්. නමුත් දෙවියන් වහන්සේ සුද්ධ ලෙස සිටිනවා. ආමෙන්. ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. தேவன் மாறாதவர். ආමෙන්. දෙවියන් වහන්සේ වෙනස් වන්නේ உங்களோட නැහැ. சொந்த முயற்சியில, உங்களோட சுய புத்தியில, உங்களோட பெருமையில நீங்க திட்டம் வைக்கிற எந்த காரியமும் அந்த முடிவு எங்கேயே போக போகிறது. ඔබ ඉතන කාරණාවල ඔබගේ සුව කැමැත්තෙන් කරන කාරණාවන් නිසා ඒක අවසානය කොයි ස්ථානද රැගෙන යන්නේ? வாசிங்க பிரதர் தொடர்ந்து. நமக்கு ஒரு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரன் கட்டிய நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். என்ன பாருங்க, இப்ப கர்த்தர் எங்க இருந்து இறங்கினார்? දැන් දෙවියන් වහන්සේ කොයි ස්ථාන ඉඳලාද බැසාවේ? கர்த்தர் இறங்கினார். දෙවිය ස්වාමීන් වහන්සේ බැස්සේ ඒක. விசேஷித்த கவனம் கர்த்தர் செலுத்தினார். විශේෂිත අවධානයක් දෙවියන් වහන්සේ යොමු என்ன කරා. நடக்கிறது? මොනවාද සිදුවන්නේ? என்ன பேசுறாங்க? මොනවාද උන් කතා කරන්නේ? எதுக்கு கூடி இருக்காங்க? කුමක් උදෙසද උන් රැස් වෙලා எதுக்கு ඉන්නේ? தனிச்சு நிக்கிறாங்க? කුමක් උදෙසද උන් තනිත් எதுக்காக ඒකත් கிரியை ඉන්නේ? செய்து கொண்டிருக்கிறாங்க? කුමක් උදෙසද මේ කාරණාවන් කරමින් ඉන්නේ? நல்லா கவனிங்க. හොඳට අවධානය යොමු කරන්න. கர்த்தர் இறங்கினார். ස්වාමීන් වහන්සේ பாருங்க, බැස්සේ அவர் ඒක. உயர்ந்தவரும் உன்னதரும் சிங்காசனத்துல விட்டிருக்கிற கர்த்தர் மனுஷர் மேல அன்பு நிமித்தம், இரக்கத்து நிமித்தம், ஐயோ என்னுடைய மக்கள் என்ன செய்யறாங்கன்னு இறங்குறார். උන්වහන්සේ උසස් වූ සිංහාසනයේ සිටින දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ කරුණාව තුළින් උන්වහන්සේ තමන්ගේ දරුවන් මොනවාද කරන්න කියලා උන්වහන්සේ බැසාසේ ඒක. ஆமென். ආමෙන්. ஏன் இறங்கணும் அவர்? ඇයි උන්වහන්සේ බැස්සේ? ඇයි බයින්න ඕනේ? ஏன் இறங்கணும்? ඇයි උන්වහන්සේ மனிதனுடைய බයින්න ඕනේ? நினைவு என்ன சிந்தனைகளை ஆராய்ந்து அறிகிறார். මනුෂ්‍යයාගේ කල්පනාවන් සිතුවිලි කුමක්ද කියලා උන්වහන්සේ බලනවා. ஆமென். ආමෙන්. அவர் இறங்குறார். උන්වහන්සේ බැසෙනසේක. மனிதனுடைய நிலைக்கு இறங்குறார். මනුෂ්‍යයාගේ தත්ත්වයට උන්වහන්සේ அவர் බයිනවා. பெருமைக்குரியவர் அல்ல. උන්වහන්සේ උඩංගුව அவர் දෙකේ சுய නෙවෙයි. புத்திக்குரியவர் அல்ல. උන්වහන්සේ සුවේ කැමැත්ත දෙවියන් சுய වහන්සේ නෙවෙයි. ஞானத்துக்குரியவர் அல்ல. උන්වහන්සේ සුවේ ප්‍රඥාවේ දෙවියන් වහන්සේ නෙවෙයි. வேதம் சொல்லுகிறது அவர் தேவன் பிதாவுடைய சித்தம் செய்த தேவன். දෙවියන් වහන්සේගේ වචනය කියන පියාණන් වහන්සේගේ කැමැත්ත කරන දෙවියන් වහන්සේ. ආමෙන්. ආමෙන්. பியானன் வான்சையை கெமத்த கரப்பு தேவியன் வான்ஸ். ආමෙන්. ஆமென். ආමෙන්. சொன்ன அதுக்காகத்தான் நான் வந்தேன். ඒ උදෙස තමයි මම ආවේ. அதுதான் என் போஜனம். ඒක තමයි මගේ භෝජනය. ஆமென். ආමෙන්. நல்லா கவனிங்க. හොඳට අවධානය යොමු කරන්න. தேவன் இறங்கினார். வாசிங்க பிரதர். දෙවියන් වහන්සේ බැස්සේක. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. அவர்கள் இதை செய்யத் தொடங்கினார்கள். இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் நடைபெற மாட்டாது என்று இருக்கிறார்கள். என்ன பாருங்க, බලන්න. அவர் இறங்கி பார்த்ததுல மனுஷர் நினைக்கிறாங்க தங்கட சுய புத்தியில செய்ய நினைச்சது தடைப்படாத என்ற எண்ணத்துல வாழ்றாங்க. ස්වාමීන් වහන්සේ බැස්සේවිත් බලන මොහොතේදී මිනිස්සයා නිතර තමන්ගේ යුතු කාරණාවන් වලට බාධාවක් වෙන්නේ නැහැ කියා. எங்களை எப்படி நினைக்கிறார்? අපි කොහොමද හිතන්නේ? ட்ரம் அடிக்கிறவரும் தேவ கிருபை. ඒ ඩ්‍රම් එක වාදනය කරන කෙනාට දෙවියන් වහන්සේගේ කරුණාව. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. ஓகன் அடிக்கிறவங்க இருந்தாலும் தேவ கிருபை. ඕගන් එක ගාන එක්කෙනා හිටියොත් එයාට දෙවියන් වහන්සේගේ කරුණාව. பாடுறவங்க இருந்தாலும் தேவ கிருபை. ඒ ගායනා කරන එක්කෙනාට දෙවියන් වහන්සේගේ කරුණාව. நான் பிரசங்கிக்கிறவனா இருந்தாலும் தேவ கிருபை. මම දේශනා කරනවා මට දෙවියන් වහන්සේගේ කරුණාව. நீங்களும் தேவ கிருபை. ඔබටත් දෙවියන් වහන්සේගේ කරුණාව. இதெல்லாம் பார்த்து பெருமையா எண்ணேலுமா? මේ සියල්ල බලමින් අපිට උඩංගු වෙන්න පුළුවන්ද? அது பெருமைக்குரியதா ඒක උඩංගුවට යුතු அல்லது කාරණාවද? எங்கட மகிமைக்குரியதா? නැත්නම් අපේ මයිමේ උදෙසාද? எங்கட சுய புத்தி சுய முயற்சினால இவைகள் வந்ததா? අපගේ සුවේ උත්සාහයෙන් මේවා ආවද? இயேசு தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்தது. යේසුස් වහන්සේ තමාගේ රුධිරයේදී ලේ සියල්ල ලබා ගත්තා. இயேசு தம்முடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்தது. යේසුස් වහන්සේ තමාගේ රුධිරය දෙමින් මේ සියල්ල ලබා ආමෙන්. ගත්තා. ආමෙන්. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் இருந்தார். මට දන්න සහෝදරයෙක් ඉන්නවා. මගේ පුතා ඩ්‍රම් එක ගැව්වනම් මගේ පුතා ඩ්‍රම් එක ගැව්වනම් මට හරි சந்தோஷයි. தமிழ் தெரியா? என் மகன் ட்ரம் அடிச்சா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். මගේ දරුවා ඩ්‍රම් එක ගාන්න දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. மகனும் சபையில இல்ல, அப்பாவும் சபையில ඒ இல்ல. පුතා සභාවේ නැහැ, පියා සභාවේ නැහැ. மகனும் இல்ல, அப்பாவும் இல்ல. ඒ පියත් නැහැ, පුත්‍රයත් නැහැ. எங்க? කොයිද?
மகன் எப்படி சிகரெட் சாரி பாஸ்டர் இப்படி குடிச்சுக்கொண்டு நிக்கிறான். ඒ දරුවා සිගරට් එකක් බීගෙන ඉන්න සොරි පාස්ටර් කියලා. அப்பா எங்க තාත්තකෝ ரோட்ல பாடுவாங்க தெரியுமா? පාරේ ඔබ ගායනා කරන අය දැකලා තියෙනවද? கூட்டமா இருக்கல நக்கலுக்கு கேலிக்கு ஒரு பாட்டை பாடி கல்லால் இப்படி தட்டுவாங்க பஜா அடிக்கிற மாதிரி. அந்த இடத்துல அப்பா ஞாயிற்றுக்கிழமை இருக்காரு. පාරේ කණ්ඩායම ඔබ දන්න වීල් වල තාල වල ඔබ ගලක් අරගෙන තට්ටු කරමින් ගීතිකාවක් සින්දුවක් කියගෙන ඉන්නේ. ඒ කණ්ඩායම තුල ඒ තාත්තා ඉරිදා දවසේ ඉන්නවා. என்ன பிரதர் මොනවාද සහෝදරයා? அதெல்லாம் சரி வராது. ඒ ඔක්කොම හරියන්නේ නැහැ. ஆ. விளங்குங்க, அவங்க செய்ய நினைக்கிறது தடப்பட இல்லை. ඔබ කල්පනා කරන්න ඔය යුතුපු කාරණාවල වලට බාධාවක් ආවේ නැහැ. மக இப்படி போய் செய்யறான். ඒ පුතා ඒ විදියට සිගරට් එක අදිනවා. அப்பா என்ன செய்யறாரு? තාත්තා මොනවද කරන්නේ? 6வது நேரம் பஜா நிக்கிற இடத்துல நின்று பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார். නමස්කාර වෙලාවේ බජව් ගාන ස්ථානේ පාරේ හිටගෙන ඉන්නවා. நாங்க சபைக்கு வந்துட்டும் இப்படித்தான் வாழ்றோம். අපි සභාවට ඇවිත් මේ ආකාරයෙන්ම ජීවත් වන්නේ. இப்படித்தான் பேசுறோம். මේම තමයි කතා කරන්නේ. இப்படித்தான் கிரியை செய்யறோம். මේම තමයි ක්‍රියාවට නංවන්නේ. எங்கட சுய முயற்சி. අපගේ සුවේ උත්සාහය. ஆண்டவர் பார்த்தார் எங்கட மனப்பான்மை என்னன்னு. දෙවියන් වහන්සේ බැලුවා අපගේ ආකල්පය කුමක්ද කියලා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஆமென். ආමෙන්. எங்கட மனப்பான்மை என்ன? අපගේ ආකල්පය කොහමද? எங்கட நினைவு எண்ணங்கள் என்ன? අපගේ කල්පනාවන් සිතුවිලි කොහමද? சிந்தனை என்ன? අපගේ සිතුවිල්ල කොහමද? எப்படி நாங்க வாழ்றோம்? කොහමද අපි ජීවත් වන්නේ? நல்லா சிந்தனை செய்யுங்க. sorry. நல்லா சிந்தனை செய்யுங்க. හොඳට ඔබ කල්පනා කරන්න. வாசிங்க பிரதர். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுகிறதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அவர்கள் பாஷையை தாறுமாறாக பாருங்க, நான் இறங்கிட்டேன். ஒருவர் பேசுகிறத மற்றவருக்கு விளங்காத வண்ணம் சிதற செய்ய போறேன். අපි බැස ගිහිල්ලා අනිත් අයගේ භාෂාව නෝන්ට නොතේරෙන පිණිස ඒ භාෂාව නිසරවමු. அவர் சொல்லிட்டு அதை செய்கிறார். උන්වහන්සේ කියලා එක කරනවා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஆமென். ආමෙන්. தொடர்ந்து வாசிங்க. அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப் போக பண்ணினார். கேட்டுக்கொள்ளுங்க, அவருடைய வல்லமை எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. උන්වහන්සේගේ බලය කොහමද බලවත්ද කියලා බලන්න. அவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர்னு பாருங்க. උන්වහන්සේ කොතරම් ප්‍රඥාවද කියලා බලන්න. பூமி எங்கும் அவர்களை சிதற பண்ணி පොළවේ සියලුම ස්ථාන වල විසිරුසේක. அந்த அந்த படத்தை மனக்கண் முன்பாக கொண்டு வந்து பாருங்க. ඒ චිත්‍රය ඔබගේ ඇස් ඉදිරියට ගෙනල්ලා බලන්න. இந்த குழப்பம் தேவையா? මේ අවුල් සාගතය අවශ්‍යද? இந்த பெருமை தேவையா? මේ උඩඟුකම අවශ්‍යද? ஒருத்தர் சொல்றாரு எங்கட டோமுக்கு வா. එක්කෙනෙක් කියනවා අපගේ ඩෝම් එකට එන්න. டோம்னா என்ன தமிழ்ல? ශාලා. என்னது டோம்? ஒருத்தர் சொல்றாங்க எங்கட பாரிஸுக்கு வா. එක්කෙනෙක් කියනවා අපේ පැරිස් එකට එන්න. பெரிஸ் என்னது? கல்லால கட்டின கட்டிடம். ගල් වලින් ගොඩනගපු ගොඩනැගිල්ල. டோம் என்னது? ඩෝම් එක කියන්නේ මොනවද? அஸ்திபாரம் போட்டு தேக்கு பழையால செஞ்சிருக்கிற ஒரு இடம். අස්තිවාරම දාලා තේක ලීයේ සාදු ස්ථානයක්. ஒருத்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? එක්කෙනෙක් මොනවද කියන්නේ? எங்கட ஏசி சர்ச் வா. අපගේ සභාවේ ඒසි කරලා දෙන්න. இதெல்லாம் பரலோகம் போகுமா? මේ සීලම දේවල් ස්වර්ගයට යයිද? சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஆமென். ආමෙන්. பெருமை. උඩඟුකම. பெருமை. උඩඟුකම. பாஸ்டர் சர்ச் எனவாதன்னு ஒருத்தர் என்கிட்ட வந்து பாஸ்டர் சர்ச் எனவாதன்னு என்கிட்ட கேட்கிறார். පාස්ටර් චර්ච් එකට යනවද කියලා කෙනෙක් මගෙන් අහනවා. ஆசை நான் போறது இல்லைன்னு. මම කෝ නෑ මම යන්නේ. எங்கட டோமுக்கு வாங்கல. අපගේ ඩෝම් එකට එන්නකෝ. கடைசியில டோமண்டு மேல இருந்து விழும். එතකොට ඩෝම් ගාලා ඊලින් එකක් වැටේ. ஒருத்தர் எங்கட பாரிஸுக்கு வாங்க. එක්කෙනෙක් කියන අපගේ පැරිස් එකට එන්න. நான் பாது என்னடா அந்த பாரிஸ் எங்க இருக்கு இலங்கையில? මම බැලුවා ලංකාවේ දේශයේ තියෙන පැරිස් එක මොනවද කියලා. பாரிஸ் என்ன? පැරිස් කියන්නේ මොනවද? என்ன தமிழ்ல? දෙමළෙන් මොනවද? ஆ? பரதீஸ். පාරාදීසය. அந்த அர்த்தத்துல தான் அவர் அந்த பேரை போட்டிருக்காங்க. ඒ අර්ථයෙන් තමයි ඔය නාමය තබා තිබෙන්නේ. சில நேரம் நாங்க யார், எங்க இருக்கிறோம், என்ன செய்யறோம், அதன முடிவு என்ன, வரப்போற அழிவு கர்த்தருக்கு தெரியும்.
අපි කවුද? අපි මොනවාද කරන්නේ? අපිට එන විනාශය කුමක්ද කියලා දෙවියන් වහන්සේ දැන සිටිනවා. சொல்லுங்க ஆமென் කියන්න ආමෙන්. ஆமென் ආමෙන්. சொந்த சேர்ச் எங்கட சேர்ச் අපගේ අයිති සභාව අපේ සභාව. அப்ப அதுக்கு முதல்ல என்ன சேர்ச் இருந்துச்சு එනේ உங்களுக்கு? ඊට ඉස්සෙල්ලා මොන සභාවක් තිබුණේ? ஆமிக்கார அந்த இடத்துல சுற்றி தூங்குன இடம் தான் சேர்ச் அப்ப. ඒ ආමියකේ නිලධාරීන් ඒ ස්ථානයේ නිදිය ගත්ත ස්ථානය තමයි සභාව. எங்கட சேர்ச்சுக்கு வாங்க. අපගේ සභාවට එන්න. உங்களோட சேர்ச் எங்க இருக்கு? ඔබගේ සභාව කොහෙද තියෙන්නේ? பைபிள் அப்படி ஒண்ணும் இல்லை உங்களோட சேர்ச் என்று. බයිබලයේ එම කාරණාව සඳහන් කළා නේ ඔබ මගේ සභාව කියලා. கர்த்தருடைய சரீரமாகிய சபை. ආමෙන්. ස්වාමින් වහන්සේගේ ශරීරය වූ සභාව. ஆமென் ආමෙන්. ஆமென் ආමෙන්. நாங்க புத்தகங்களை விற்று ஜனங்களை எடுக்கிறவங்க இல்ல நாங்க. අපි පොත් විකුණලා මිනිස්යන් අපේ ස්ථානයට අරව ගන්න අය නෙවෙයි අපි. நாங்க பிழையான உபதேசத்துல இருந்து கொண்டு வாழ்ற சபை இல்ல நாங்க. අපි වැරදි උපදේශනයන් තුල ජීවත් වෙන සභාවක් නෙවෙයි අපි. கற்றுக்கொண்ட அறிந்த சத்தியத்துல எங்களை திருத்தி கொண்டு பரலோகம் போக தேவனுடைய கிருபையை நாடுகிற நாங்க. අපි ඉගෙන ගත්ත දේවල් අපගේ වැරදි අදාගෙන අපගේ අරිමාර්ගයෙන් ස්වර්ගයේ දේශ ගමන් කරන්නව සභාවක්. சொல்லுங்க ஆமென் කියන්න ආමෙන්. ஆமென் ආමෙන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. பிழையான உபதேசங்கள் செழிப்பான உபதேசங்கள் மலிந்து கிடக்குது. වැරදි උපදේශනය සඵලත්වයේ උපදේශනය බොහෝ විට වර්ධනය වෙලා. ஆமென் ආමෙන්. கவனம். ඔබ ප්‍රවේශම් වන්න. பிழையான உபதேசங்கள் செழிப்பான உபதேசங்கள் மலிந்து கிடக்கு. අද බොහෝ වැරදි උපදේශන සඵලත්වයේ දේශනාවන් බොහෝ විට බොහෝ වෙලා තිබෙනවා. அவங்க செய்ய நினைக்கிறது தடப்படாதுன்னு அவங்க ஓடிக்கொண்டிருக்காங்க. ඔවුන් කර යුතු කාරණාවට බාධාවක් නොවනවා කිය ආකාරයෙන් උන් ගමන් කරනවා. தொடர்ந்து வாசிங்க பிரதர். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறப்போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டினதை விட்டுவிட்டார்கள். என்னது மனுஷர் செய்ய நினைச்சது தடப்பட இல்ல, தேவன் செய்ய நினைச்சது தடப்படாது வந்த போதுதான் அவங்க நான் நான் நாம் நமக்கண்ட முடிவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தது. ඔවුන් කළ යුතු කාරණාවට බාධාවක් වුණේ නැහැ. නමුත් දෙවියන් වහන්සේ කළ යුතු කාරණාවට බාධාවක් ආපු නැති මොහොතේ තමයි ඔවුන් අපි කවුද අපි කියන කාරණාවට තිත තැබුවේ. ஆமென் ආමෙන්. சொல்லுங்க ஆமென் ආමෙන්. ஆமென். ආමෙන්. கட்டுறத நிப்பாட்டிட்டாங்க. ඔවුන් ඒ ගොඩනගන කාරණාව අතෑරියා. நான் 79வது ஆண்டு ஆண்டவர் அறிஞ்ச வாழ்க்கை எங்கட வாழ்க்கை. 79 තියෙන වර්ෂවල මම දෙවියන් වහන්සේ දැනගත්තා. சபைகள்ல தலைவர்களை ஊழியர்களை மந்தைகளை அநேகம் பார்த்து வந்த ஆக்கள். සභාවේ ජනතාව බැටළුවන්ව එඬරත්තේ නායකයන්ව බොහෝ අයව දැක්කා. எங்கெல்லாம் பெருமை இருந்துச்சோ அந்த இடத்துல உள்ளவங்கள தேவன் வெளியே கொண்டு போயிடுவார். කොයි ස්ථානද උඩඟුකම තිබේ ඒ ස්ථානේ සිටපු අයව දෙවියන් වහන්සේ එළියට ගෙනිච්චා. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. பாஸ்டர்மார் சொன்னாங்க இல்ல பிழை செஞ்ச படினாலதான் கர்த்தர் அவங்கள கொண்டு போயிட்டாரு. පාලකවරු කිව්වා නෑ වැරදි කරපු නිසා තමයි මම එළියට ගෙනිච්චේ. பெருமை பாராட்டின படினால. ඔවුන් උඩඟුකම පාරාට කරපු නිසා. ஆமென். ආමෙන්. கவனம் ප්‍රේසම් වන්න. கவனம். ප්‍රේසම් වන්න. எல்லா ஆண்டோடைய கிருபை வாசிங்க சீக்கிரம். සියල්ල දෙවියන් වහන්සේ කරුණාව. பூமியில் எங்கும் பழகின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாமாக்கியபடியால் அதின் பேர் பாபேல் எனப்பட்டது. அது குழப்பம் என்று எண்ணப்பட்டது. ඒ ස්ථාන අවුල් සාගතයක් කියත් ලැබුවා. ஆமென். ආමෙන්. அங்க குழப்பம். ඒ ස්ථාන අවුල් සාගතයි. இன்னைக்கு உன் கணவனால குழப்பமா? අද ඔබගේ ස්වාමි පුරුෂයා තුලින් අවුල් உன் සාගතයි. மனைவியால குழப்பமா? ඔබගේ භාර්යාව තුලින් உன் අවුල් பிள்ளைகளால සාගතයි. குழப்பமா? ඔබගේ දරුවන් තුලින් අවුල් சபையால සාගතයි. குழப்பமா? සභාව තුලින් අවුල් සාගතයි. தேசத்தால குழப்பமா? දේශය අවුල් සාගතද? குழப்பம். අවුල් සාගතයි. குழப்பம் தான் குழப்பமான நிலைமை. අවුල් සාගත වාතාවරණය. நன்றா கேளுங்க, හොඳට සවන් දෙන්න. நன்றா கவனிங்க. හොඳට අවධානය යොමු කරන්න. தேவனுக்கு முதலிடம் இல்லாத දෙවියන් වහන්සේට ප්‍රමුඛ ස්ථානයේ නැතුව சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. அந்த இடத்துல குழப்பம் இருக்கும். ඒ ස්ථානයේ අවුල් සාගතව තිබෙනවා. தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லாத இடத்துல குழப்பம் இருக்கும். දෙවියන් වහන්සේගේ වචනයට මුල් ස්ථානය දෙන්නේ නැති ස්ථානට අවුල් සාගතව තිබෙනවා. தேவனற்ற எந்த ஐக்கியமும் குழப்பம் இருக்கும். දෙවියන් වහන්සේ නැති කිසිම සහභාගීකමක් අවුල් සාගතව ලෙස තමයි තිබෙන්නේ. தேவனுக்கு ஏற்ற வகையில் அமையாத எந்த ஒருமைப்பாட்டிலும் குழப்பம் இருக்கும். දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත ප්‍රකාරයට සිදුවේ නැති සියලුම කාරණාවන් අවුල් සාගතයි. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. ஆமென். ආමෙන්. பாபேல்ல தேவனுக்கு இல்ல இடம். බාබෙල් කියන ස්ථානේ දෙවියන් වහන්සේට නැහැ ස්ථානයක්. தேவனுடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் இல்ல அந்த இடம். දෙවියන් වහන්සේගේ කාරණාවල වලට ස්ථානයේ ප්‍රමුඛ ස්ථානයක් නැහැ. தேவன் இல்லாத ஒரு ஐக்கியம் அவங்க. දෙවියන් වහන්සේ නැති සහභාගීකමක්.
நீதியுள்ள தேவன், நியாயமுள்ள தேவன், சத்தியமுள்ள தேவன் சபை நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ධර්මිෂ්ඨ වූ දෙවියන් වහන්සේ, සත්‍ය වූ දෙවියන් වහන්සේ සභාව මැද්දේ උන්වහන්සේ සැරිසරනවා. இந்த காலங்கள்ல சபையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் எந்த கண்கள் தேவனுடைய யுத்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. අද මේ දවස්වල සභාවේ සිදුවන කාරණාව තුළින් මගේ ඇස් දෙවියන් වහන්සේගේ යුද්ධය බලමින් தேவன் இறங்கி வழக்காடுவதை பார்த்து கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඇවිත් විනිශ්චය කරන කාරණාවන් බලා සිටිනවා. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. தேவன் வழி நடத்தாத போடப்பட்ட திட்டங்கள்ல அவங்க வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. දෙවියන් වහන්සේ මඟ පෙන්වන්නේ නැති දාපු සෑම සැලසුමක් තුළ ලැජ්ජාවට පත් වෙන්නට යනවා. நாங்களோ தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். අපි දෙවියන් වහන්සේ මහිමයට පත් කරමින් இந்த ඉන්නවා. உலகத்தில் உள்ள பிசாசை விட எங்களோடு இருக்கிற தேவன் மகா பெரியவர். ආමෙන්. මේ ලෝකේ ඉන්න යක්ෂයාට වැඩි අප තුළ සමග සිටින දෙවියන් වහන්සේ මෞතුමය. எங்களோடு இருக்கிற தேவன் மகா உண்மையுள்ளவர். උන්වහන්සේ සැබෑ වූ දෙවියන් அவர் වහන්සේ. நீதியுள்ள தேவன். උන්වහන්සේ ධර්මිෂ්ඨයි. எங்களுக்கு தந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்க விரும்புகிறோம். අපිට දුන්න ස්වල්පෙන් අවංකව සිටින උත්සාහ කරනවා. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. எங்களை அழைத்தவர் எங்களை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். අපේ කැඳවපු දෙවියන් වහන්සේ අපිට මඟ පෙන්වමින් තමයි සිටින්නේ. குழப்பத்துக்கு காரணம் யார்? අවුල් සාගතයට හේතුව කවුද? குழப்பத்துக்கு காரணங்களை கண்டுக்கொள். අවුල් සාගතයට හේතුව සොයා ගන්න. ஆமென். ආමෙන්. எதுக்கும் பயப்படக்கூடாது. කිසිම දෙයකට බය වෙන්න හොඳ නැහැ. ஏன்னா நாங்க ஆண்டவருக்கு கீழே தான் இருக்கிறோம். එහෙනම් අපි දෙවියන් වහන්සේ ඉදිරියේ පාලින් තමයි සිටින්නේ. ஆமென். ආමෙන්. பிசாசும் தேவனுடைய சந்நிதிக்கு போனா என்னத்தை காண்பிக்கிறா? பிசாசும் தேவனுக்கு கீழே தான் இருக்கு. යක්ෂයා දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට ගියා. ඒකෙන් මොනවද පෙන්වන්නේ? යක්ෂයා දෙවියන් වහන්සේගේ යටතේ පාලනය තමයි සිටින්නේ. ஆமென். ආමෙන්. சபைக்கு தலை இயேசுவா இருக்கு. ආමෙන්. සභාවේ ඊස යේසුස් වහන්සේ. அவருடைய வார்த்தை தான் எங்களுக்கு நடக்க வேண்டிய பாதையா இருக்கு. ආමෙන්. උන්වහන්සේගේ වචනය තමයි අපට ගමන් කර යුතු මාර්ගය. தாழ்த்தினவன் உயர்த்தப்பட்டான். යටත් කරන මනුෂ්‍යය එසවුණා. தன்னை உணர்ந்தவன் மனம் திரும்பினான். තමා තුළ අඟවගත්ත මනුෂ්‍යයා පසුතැවිලි වුණා. நாம் பார்த்த கிறிஸ்தவத்துல தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், தங்களோட குற்றத்தை ஒத்துக்கொள்ற மாதிரியும் இல்ல, தங்களோட பிள்ளைய சரி செய்யற மாதிரியும் இல்ல, தங்களை சேவ் பண்ண சொல்ற நீதிமான்கள் தான் இருக்கிறார். මම බලපු කිතුණුවන් තුලේ තාත්තා වෙන්න පුළුවන්, භාර්ය වෙන්න පුළුවන්, දරුවන් වෙන්න පුළුවන්. ඕන් කරපු වැරද්ද ඕන් ඒ ආකාරයෙන් පිළිගන්නේ නැහැ. ஏற்றுக்கொள்ள மாட்டான். ඕන් පිළිගන්නේ නැහැ. பிழைக்கு மேல் பிழை, ඕන් වැරද්දට ඊලින් වැරද්ද. அதுல ஒரு நியாயம், ඒ නිසා විනිශ්චය. அதுல ஒரு நீதி, ඒ නිසා ධර්ම විනිශ්චය. அதுல ஒரு நீதி அவங்களுக்கு இருக்கு. ඒකේ ඔවුන්ට ධර්මිෂ්ඨයක් තිබෙනවා. நான் கண்ட பழி வாழ்க்கையில பழி මම දැක්කා කරන්නා වූ ඒ පල්ලි ගන්නා වූ පූජා කරනා වූ ජීවිතය. பூஜா கரப்பு ஜீவித்தே பாவி தேவன் உயர்த்தி இருக்கிறார். ඒ පව් කරන දෙවියන් වහන්සේ ඔසවලා තිබෙනවා. ஆமென். ආමෙන්. பிழை செஞ்சவரை உயர்த்தி இருக்கிறார். වැරදි කරපු මනුෂ්‍යව ඔසවලා තිබෙනවා. திருந்தினவனை உயர்த்தி இருக்கிறார். ඇදුණු මනුෂ්‍යව ඔසවලා තිබෙනවා. தன்னை உண்மையா கண்டவனை நிலைநிறுத்தி இருக்கிறார். තමාව සැබෑ ලෙස දැකපු මනුෂ්‍යව දෙවියන් වහන්සේ ඔසවලා තිබෙනවා. ஆமென். ආමෙන්. எங்களுக்கு யாரும் சப்போர்ட் வரவும் தேவையில்லை, யாருக்கு நாங்க சப்போர்ட் பண்ண தேவையில்லை. எங்கள் ஆண்டவர் உயிர் உள்ளவராய் ආමෙන්. අපි இருக்கிறார். අපිට කාටවත් සපෝට් කරන්න ඕනේ නැහැ. අපි කාටවත් සපෝට් කරන්න ඕනේ නැහැ. දෙවියන් වහන්සේ ජීවමාන. ஆமென். ආමෙන්. அவர் நம்மத்தில மகா பரிசுத்தராய் இருக்கிறார். උන්වහන්සේ අප මැදේ මාතු සුදු දෙවියන් கேட்டுக்கொள்ளுங்க, වහන්සේ. நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். අසන්නම වාක්‍යයක් කියන්න. உண்மை உள்ளவர்களை தற்காத்து இடும்பு செய்கிறவர்களுக்கு பதிலளிக்கிற தேவன். සැබෑව කරන දෙවියන් වහන්සේ උන් ආරක්ෂා කරමින් විරුද්ධ කාරණාවන් කරන දෙවියන් වහන්සේ කරන අයට දෙවියන් වහන්සේ வழிகண்டவன். පරිගන්නවා. ஆமென். ආමෙන්. நான் இந்த வார்த்தைகளை எப்பவும் சிந்திக்கிறது யோசிக்கிறது வழக்கம். මම මේ කාරණාවන් මම කල්පනා කරනවා මගේ සිතුවිල්ල තියෙන කාරණාවක්. ஆமென். ආමෙන්. மனுஷராகிய நீங்க செய்ய நினைச்சது தடப்படையிலன்னு நீங்க என்ன ஆயிங்க, அதோட விளைவு பரிதாபமா இருக்கும். ඔබ මනුෂ්‍යයන් ඔබ කළ යුතු කාරණාන් බාධාවක් උනේ නැහැ කියලා ඔබ හිතන්න එපා. ඒකේ ප්‍රතිඵලය භයංකාරව තිබේ. ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது கிருபை. දිනපතාම අපි සිටින්නේ උන්වහන්සේගේ කරුණාව. இன்றைக்கு ஜீவன் கூட்டப்பட்டது கிருபை. අද ජීවතුන් අතර ඉන්න උන්වහන්සේගේ කරුණාව. ஆமென். ආමෙන්. இன்றைக்கு நாங்க இந்த பலவீனத்திலும் குறைவிலும் கேட்டுக்கொள்ளுங்க, எங்கட மோசமான பக்கங்கள் மத்தியிலும் தேவனுடைய அன்பு கிருபை எங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. අපගේ දරුණු වාතාවරණය තුල දෙවියන් වහන්සේගේ කරුණාව අපි උසුලාගෙන තිබෙනවා. ஆமென். ආමෙන්. அவர் நல்லவராகத்தான் இருக்கிறார். ආමෙන්. උන්වහන්සේ යාපත් ලෙස සිටිනවා. குழப்பத்துக்கு
காரணம் என்ன? අවුල් සාගතට හේතුව කුමක්ද? நான் விரும்புறேன் அந்த இடத்துல தேவன் அசைவாடுவாராக. මම කැමති වෙන ස්ථානයේ දෙවියන් වහන්සේ සැරිසරනවා. ஆமென். ආමෙන්. விசேஷித்த கவனம் செலுத்துவாராக. විශේෂිත අවධානයක් යොමු කරනවා. யாருக்கு பரிச கொடுக்கணுமோ, யாருடைய தலையை உயர்த்தணுமோ, யாரை பலப்படுத்தணுமோ, யாரை ஸ்திரப்படுத்தணுமோ, யாரை அடிக்கணுமோ, அசைக்கணுமோ, பறிக்கணுமோ அவர் கவனம் செலுத்தட்டு. කාටද තෑගි දෙන්න ඕනේ, කාවද උසස් කරන්න ඕනේ, කාටද පාර දෙන්න ඕනේ, කාවද නැති කරන්න ඕනේ කාරණා උන්වහන්සේ තුල තිබෙනවා. ஆமென். ආමෙන්. அது அவர் கவனம் செலுத்த. ඒක උන්වහන්සේ අවධානය යොමු කරපුවාද? நானும் මාද அவருடைய கிருபையை குறித்து களி கூர்ந்து கொண்டிருக்கோம். උන්වහන්සේගේ කරුණාව තුළ ප්‍රීති වෙමින් සිටිනවා. துதிகன மகிமை இயேசு. සියලු ප්‍රශංසාව, ගෞරවය, මහිමය கர்த்தர் உங்களை යේසුස් ஆசீர்வதிப்பார். වහන්සේට. දෙවියන් වහන්සේ எழுந்திருப்போம்.